நம்மளோட கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவும் இழுக்குது, அவ்வளோ ஒரு போஸாக இருக்குது. பட்டம் பயங்கர ஹைட். அடிக்கிற காற்றுக்கு ஒரு பெரிய லெவலான பட்டம் செஞ்சு இன்றைக்கி பறக்க விட போகிறோம். இந்த பட்டத்தை எப்படி செய்ய போகிறோம், எப்படி பறக்க விட போகிறோம் அப்படின்னு டீட்டெயில் நீங்கள் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. காய்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகிறோம். நம்ம 3 lakh சப்ஸ்கிரைப் வரும்போது ஒரு கமிட்டி போஸ்ட் வந்து போட்டேன், நம்மளோட ஸ்குவாடுக்கு வந்து நேம் சொல்லுங்கள் சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பட் வந்து அதில் நேம் எதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ வந்து நீங்கள் அதே தான் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட ஸ்குவாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நேம் நீங்களாக யோசிச்சு கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சேனலுக்கு நிறைய அப்டேட் வந்து பண்ண போகிறோம். என்ன வீடியோ உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் வந்து தீபாவளி வந்து நெருக்க போகிறோம், கிராக்கர்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெரிய லெவல் பட்டத்தை செய்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு யூஸ் பண்ணுவோம் கவர், அதை வாங்கி வச்சிருக்கோம். ரொம்ப பெருசாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து சும்மா நார்மலாக வந்து இந்த வில்லேஜில் வந்து மலைக்கு வந்து இப்படி போட்டுக்கிடுவாங்க, இந்த மாதிரி போடுற கவர் தான் இது. இது வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த கவரில் ஒரு சைடு ஒத்தையும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கு, அந்த ஒரு சைடு ஒத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு கவர் வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி தான் அந்த கவரை ஒரு சமமான பிளேஸில் வந்து அப்படியே விரிச்சுக்கிடலாம். இந்த பட்டத்துக்கான ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு பிவிசி பைப் எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பிவிசி, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த பிவிசி பைப்பை அந்த கவரில் 2 கார்னர் கரெக்டாக வச்சு நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கிடலாம். அடுத்து பார்சலிங் டேப் வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த டேப்பை யூஸ் பண்ணி 2 கார்னரையும் பிவிசி பைப்போட சேர்த்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஒட்ட போடுறது தான் மெயினாக ஒட்டணும். இதான் பிவிசி பைப்பு, அந்த கவர் வந்து பிச்சுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிவிசி பைப்பு நெட்டு கொஞ்சம் டேப்பில் போட்டு ஒட்டி விட்டுறலாம். அடுத்து இன்னொரு பிவிசி பைப்பை எடுத்து வச்சு ஒரு கார்னரில் ஒத்தி டேப் ஒட்டிக்கிடலாம். அடுத்து அந்த பீஸ் வைப்பை நல்லா வளைச்சி பிடிச்சிக்கிட்டு சென்டரில் நல்லா டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலில் அந்த கார்னர் டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பட்டத்துக்கு அழகே வாழு தான். அதுக்காண்டி இன்னொரு கவர் வாங்கி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாத்தையும் பட்டத்தோட கார்னரில் வச்சு டேப் போட்டு நல்லா ஒட்டிடலாம். ஃபைனல் ஒர்க்கு பட்டத்துக்கு வந்து நம்ம கயிறு செட் பண்ணணும். அது எல்லாருக்குமே காமனாக வந்து தெரியும். ஸோ அது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பெரிய சைஸ் பட்டம் செம்மையாக மேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய பட்டத்துக்கான வால் செம்மையாக இருக்குது, பார்க்க நல்லா பறக்குது பாருங்கள், சூப்பராகவே இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் காற்று பயங்கரமாக காற்று அடிக்குது ஏரியாவில். ஸோ அவுட்டு சில போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் பட்டம் எப்படி பறக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே தான் பட்டத்தை வந்து விட்டு பார்க்க போகிறோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அந்தளவுக்கு அடிக்கலை. ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சின்ன ரோப்பு சின்ன சைஸாக வந்து வச்சுருக்கிறோம். இதை வந்து நம்மளே ஒரு பட்டம் ரோப்பு செட் பண்ணிப்போம்ல, அதில் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரோப்பை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பறக்க விட்டு பார்ப்போம், பறக்கலாம். ஓகே, இந்த பட்டத்தை எப்படியாச்சும் பறக்க வச்சலாம். நானும் பட்டத்தை கொண்டு ஓடுறேன் சுத்தமாக எந்த ஒரு மூமெண்ட்டுமே பட்டத்தில் கிடையாது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் சுத்தமாக காற்றே இல்லை, காற்று சுத்தமாக இல்லை. 2 hours later. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணணும். லைட்டாக வந்து காற்றடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட்டத்தை வந்து பறக்க விட்டோம். லைட்டாக மேலே மூவ் ஆனிச்சு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பட்டத்தை நம்ம பறக்க வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது பட்டில் பட்டம் போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எதிர்பார்க்காத அளவு ஹைட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய பிக்கஸ்ட்டாக ஒரு பட்டம் செஞ்சோம். ஆனால் இப்போ நமக்கு எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள், சின்னோண்டா தெரியுது. அப்போனா பட்டம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்களே ஒரு சின்ன கெஸ் பண்ணலாம். நான் சின்ன பிள்ளைலேருந்து நியூஸ் பேப்பரை வச்சு சின்ன பட்டம் நிறையா செஞ்சு பறக்க விட்டுருக்கேன். ஆனால் ஒரு பட்டம் கூட பறந்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய பட்டம் செய்கிறமே இது பறக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த பெரிய பட்டம் நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருச்சு. நம்மளோட கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவும் இழுக்குது, அவ்வளோ ஒரு போஸாக இருக்குது. நம்ம பட்டம் பயங்கர ஹைட்டில் வந்து இருக்குது. பட் இன்னும் நம்ம கயிறு வந்து இன்னும் மேலே போயிருக்கும். பட் கயிறு முடிஞ்சிருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அம்மா சரியான ஹைட்டு. காற்று முடிஞ்சா கீழே இறங்குது, காற்று நல்லா மேலே போகுது. நெக்ஸ்ட்டு இந்த பட்டத்தில் ஒரு கேமரா செட் பண்ணி விடலாமல் ஒரு பிளான் வந்துச்சு. அதுக்காண்டி கேமரா செட் பண்ணி பறக்க விட்டேன். ஆனால் நம்மளோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து நிற்கல. அதுக்கப்புறம் மொபைல் அதில் செட் பண்ணி பறக்க விட்டேன். நம்மளோட மொபைல் கொஞ்சம் வெயிட்டான மொபைல்னால பட்டத்தால் மொபைல் தூக்கிட்டு பறக்க முடியலை, ரொம்பவுமே சிரமமாக இருந்துச்சு. எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மொபைல் தூக்கிட்டு பட்டத்தை கொஞ்சம் தூரம் பறக்க வச்சேன். சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ ஃபுட்டேஜ் வேறு லெவலாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த பட்டத்தை இறக்கி அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கலான்னு பார்த்தேன் பாருங்கள். ஆனால் இங்கே சோகமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு ஃபேக் கேமரா ஆன் பண்ணி வச்சிட்டோம். வீடியோ ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்கள். நம்ம இந்த வீடியோ இப்படியே விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பட்டத்தை அந்த மொபைல் தூக்கிட்டு பறக்க வச்சோம். ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பட்டத்தை வந்து பறக்க வச்சோம். ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஹைட்டில் பட்டம் வந்து பறந்துக்கிட்டு இருக்குன்னு. நம்மளோட மொபைல் வந்து அந்த பட்டத்தில் சின்னமாக கருப்பாக அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், அதான் நம்மளோட மொபைல். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் தரமாக நமக்கு வந்து வந்துருச்சு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்கள்.
ஓகே, நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கிடலாம். பட் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன பட்டமாக செஞ்சுருக்கிறேன். ஆனால் இவ்வளோ ஹைட்லாம் போனதே கிடையாது. நம்ம நார்மலாக இவ்வளோ பெரிய பட்டம் செஞ்சு ஃபஸ்ட் டைம் பறக்க விட்டேன். ஆனால் பயங்கரமான ஹைட்டு போயிடுச்சு. செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு போக சொல்லி அத்தையுமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம மொபைலை வச்சு நம்ம கேமரா வச்சோம். பட் அந்த கேமரா சார்ஜ் நிற்கல. அதுக்கப்புறம் மொபைல் வச்சு பறக்க விட்டோம். நம்மளோட மொபைல் வெயிட் தாங்க முடியாமல் பார்த்தீங்கன்னா பாதி ஹைட்டு தான் போணுச்சு. அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. மேலே காற்று அவ்வளோ இல்லை. அதனால மேலே பார்த்தீங்கன்னா போகல. ஸோ நமக்கு பாதி போனதுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிடிச்சி வேறு லெவல் தரமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சது நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்க நிச்சயம் மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.